நூலிலிருந்து 113வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற திறந்தோறும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 113. நல்லவனால் உண்டாகும் நன்மை. நிலம் அதில் குணவான் தோன்றின் நீள் குடித்தினரும் வாழ்வார். தலமெலாம் வாசம் தோன்றும் சந்தன மரத்திற்கு ஒப்பாம். நலமெலா கயவன் தோன்றின் குடித்தனம் தேசம் பாழாம். குளமெலாம் பழுது செய்யும் கோடரி காம்பு நேராம். நல்லவனால் உண்டாகும் நன்மை. நிலமதில் குணவான் தோன்றின் நீள் குடித்தனரும் வாழ்வார். தலமெலாம் வாசம் தோன்றும் சந்தன மரத்திற்கு ஒப்பாம். நலமெலா கயவன் தோன்றின் குடித்தனம் தேசம் பாழாம். குளமெலாம் பழுது செய்யும் கோடரி காம்பு நேராம். இவ்வுலகத்தில் நல்ல குணம் உடையவன் ஒருவன் தோன்றின் அவனால் அவனது குலம் முழுவதும் நல்ல வாழ்வு அடையும். மண் முழுவதும் மனம் கமிழும் சந்தன மரத்தை போன்றவன் ஆவான். நல்ல குணம் இல்லாத கீழானவன் பிறந்தானால் அவனால் அவனது குடியும் நாடும் பாழாகும். கோடரி காம்பை போன்று தன் சாதி அழிய காரணம் ஆவான். மீண்டும் பாடலை பார்ப்போம். நல்லவனால் உண்டாகும் நன்மை. நிலமதில் குணவான் தோன்றி நீள் குடித்தனரும் வாழ்வார். தலமேலாம் வாசம் தோன்றும் சந்தன மரத்திற்கு ஒப்பாம். நலமேலா கயவன் தோன்றி குடித்தனம் தேசம் பாழாம். குலமேலாம் பழுது செய்யும் கோடரி காம்பு நேராம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலில் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 113வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.